செத்தாலும் சாகுறையா, தேவனுக்கு நாங்க பயந்து தான் நடக்கணும். பூமியில வாழ்ற வாழ்க்கைக்காக நித்திய வாழ்க்கையை நான் இழந்து போக மாட்டேன். இந்த உணர்வு நமக்கு இருக்குதா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக நித்திய வாழ்க்கையை நம்ம இழந்து போகாதபடிக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் நாம் நித்திய வாழ்க்கையின் மேல அக்கறை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கூட பூமிக்குரிய வாழ்க்கையின் மேலதான் அக்கறை அதிகமா இருக்குது. பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு தேவைதாங்க, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா எது முக்கியம்னு பாருங்க. எபேசியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமிக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வேதம் முக்கியமா சொல்லப்படல, அது இரண்டாம் பட்சம். முதல் ஆசீர்வாதம் தேவனுடைய ஜனங்களுக்கு, சத்தியத்தை கை கொள்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, இதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். அடுத்து இரண்டாவது அதோடு கூட்டி கொடுப்பா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடுங்கள், அப்பொழுது மற்றவெல்லாம் கூட கொடுக்கப்படும்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து தருவேன்னு அர்த்தம். முதல் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் தான் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்து மேல நம்ம அக்கறை விழுந்துட்டு அது மேல நம்ம கவனம் செலுத்துவோமானால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சேர்த்தே கர்த்தர் தருவார். அல்லேலூயா.